இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கொசிகனோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த எலமெண்டோடது -√2ஓட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ உங்களோட கொசிகன் ஃபங்க்ஷன் எப்படி இருப்பான்? கொசிகன் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எழுதிப்போமா? ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போயிருப்பான்? டொமைன் வந்து ஓப்பன் -∞, -1 யூனியன் 1, ஓகேங்களா. அதுலேருந்து ரேஞ்ச் எதுக்கு போயிருப்பானா -90 to +90. அதில் ஸ்பெசிஃபிக்காக யாரை ரிமூவ் பண்ணிப்பாங்கன்னா 0வை ரிமூவ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, சரி, இதான் வந்து கொசிகன் ஃபங்க்ஷனோட அதாவது மேப்பிங்கு. ஓகேவா, அதாவது ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டிகிரியாக தான் இருப்பான். சரிங்களா, அதாவது ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம உட்காந்து கண்டுபிடிக்கணும் என்ன ஆங்கிள்ட்டு. ஓகேவா, ஸோ அதனால் ஆங்கிள் θ1 = கொசிகன் -√2. சரிங்களா, சரி, இது நம்ம கொசிகனுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுருக்கோம். என்னன்னா கொசிகன் வந்து நெகட்டிவாக இருந்தானா அப்போ உள்ள அந்த பர்டிகுலராக அந்த எலமெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெளியே வந்து அந்த நெகட்டிவ் உள்ள வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிங்களா, ஸோ அதனால் அப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் இப்போ θவோட வேல்யூ நம்ம போட்டு பார்ப்போமா? இப்போ θவோட வேல்யூ போடும்போது இப்போ θ வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா கொசிகனால் மல்டிப்ளை பண்ணுறேன். கொசிகனால் மல்டிப்ளை பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு கொசிகன் θ1 = இங்கே கொசிகனால் மல்டிப்ளை பண்ணதுனால கொசிகன் இன்டூ கொசிகன் இன்வர்ஸ் √2ன்னு கிடைச்சிருக்கும். இங்கே நெகட்டிவ் வெளியே இருந்திருப்பான். ஓகேவா, இப்போ கொசிகனும் கொசிகன் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா கொசிகன் θ1 = √2. இப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து கொசிகன் வந்து √2 எடுப்பான்? -√2. இப்போ மைனஸ் வந்து வெளியே இருக்கு. கொசிகன் θ = உங்களுக்கு கொசிகன் வந்து எப்போ ரூட் எடுப்பாங்கன்னா நீங்கள் மைனஸ் வெளியே அப்படியே இருக்கட்டும். கொசிகன் π/4. சரிங்களா, இப்போ கொசிகனும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ உங்களோட θ வேல்யூ என்னவா இருப்பான்னா π/4. இதான் உங்களோட ரேஞ்சு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கானா tan இன்வர்ஸ் ஆஃப் -1/√3a + cot இன்வர்ஸ் ஆஃப் 1/√3a + tan இன்வர்ஸ் ஆஃப் sin ஆஃப் -1/2. ஓகே,